வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகப்பெருமான் எப்போதும் உங்களை ஆசிர்வதிப்பார். மிதுன ராசிக்காரர்களே, புதிய வாய்ப்புகள், நுண்ணறிவால் வரும் பெருமைகள் உங்கள் பெயரை உயர்த்தப் போகிறது இந்த காலம். பொதுவாகவே ஜோதிடத்தில் மிதுன ராசி என்பது அறிவு, ஆர்வம், வாக்கு சாமர்த்தியம், புதுமை, கலை உணர்வு, நன்பன்மை ஆகிய அனைத்தையும் ஒரே உடலில் தாங்கி வரும் வியப்பான ராசி. இந்த ராசிக்காரர்கள் பிறக்கும் தருணமே அவர்கள் மற்றவர்களிடமிருந்து வித்தியாசமாக தெரிகிறார்கள். ஒரு சூரியனும் ஒரு சந்திரனும் சேர்ந்த ஒளியைப் போல மிதுன ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் இரட்டிப்பு காந்த சக்தியுடன் பிரகாசிப்பவர்கள். அதே போலதான் மிதுன ராசிக்காரர்கள் அறிவின் அடையாளம். அவர்கள் மனம் ஒருபோதும் நிறுத்தப்படாது. எப்போதும் கற்றுக்கொண்டே ஆராய்ந்தே புதிய சிந்தனைகளில் மூழ்கியே இருப்பார்கள். இவர்களிடம் பேசும்போது புத்தகம் ஒன்றை வாசிப்பது போல இருக்கும். ஒரு விஷயத்தில் மட்டுமில்லாமல் பல துறைகளில் இவர்களின் அறிவு பரந்திருக்கிறது. உலக வரலாறு முதல் நவீன தொழில்நுட்பம் வரை, அரசியல் முதல் கலை வரை அவர்களுக்கு எல்லாமே தெரியும். மேலும் அவர்களுடைய அறிவாற்றல் காரணமாக எந்த கூட்டத்திலும் மிதுன ராசிக்காரர்கள் பேச்சின் மையப்புள்ளியாகவே மாறுவார்கள். மிதுன ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் வாக்கு சாமர்த்தியம். இவர்களிடமிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையும் கேட்பவர்களை கவர்ந்து கொள்ளும். பேச்சை ரசிக்க வைக்கும் திறன் இவர்களுக்கு இயல்பாகவே பிறப்பிலிருந்து வந்த பரிசு. ஒருவரின் மனம் உடைந்து இருந்தாலும் சில நிமிடங்கள் மிதுன ராசிக்காரர்களுடன் பேசினால் உடனே சிரிப்பார். இவர்களின் குரலில் இருக்கும் இனிமையும் வார்த்தைகளில் இருக்கும் வித்தையும் யாரையும் ஈர்க்க முடியாது. ஒருவேளை இவர்களில் அரசியல்வாதி, பேச்சாளர், நடிகர் அல்லது கவிஞர் பிறக்கிறார்களோ என்றால் அது ஆச்சரியமல்ல. மிதுன ராசிக்காரர்கள் ஒரே விஷயத்தில் மட்டும் நிலைத்து இருப்பதில்லை. அவர்கள் பல துறைகளில் திறமை காட்டுவார்கள். ஒரே நேரத்தில் பல விஷயங்களை செய்யும் திறமை இவர்களுக்கே உண்டு. ஒரு பக்கம் சிறந்த எழுத்தாளர், மறுபக்கம் கலைஞர், இன்னொரு பக்கம் தொழில்நுட்ப வல்லுநர். இவர்களை பார்த்தால் ஒரே உடலில் எத்தனை உயிர்கள் என்று கேட்க தோன்றும். ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்களுக்கு நட்பு என்பது உயிரோடு இணைந்த பந்தம். அவர்கள் எங்கு சென்றாலும் நண்பர்களை சம்பாதித்து விடுவார்கள். அவர்களின் சிரிப்பு, குரல், நகைச்சுவை, அன்பு இவைகள் அனைத்தும் மற்றவர்களின் மனதில் இடம் பிடிக்க வைக்கும். இவர்களுடைய நட்பின் தனித்தன்மை என்னவென்றால், ஒருவரை அறிமுகமாகும் சில நிமிடங்களிலேயே நெருக்கமான நண்பனாக மாற்றும் சக்தி இவர்களிடம் உள்ளது. அதிலும் முக்கியமாக மிதுன ராசிக்காரர்கள் எப்போதும் புதிதாய் சிந்திப்பவர்கள். மற்றவர்கள் பார்த்திராத கோணத்தில் அவர்கள் ஒரு விஷயத்தை பார்க்கிறார்கள். சாதாரண விஷயத்தையும் அழகாக வித்தியாசமாக சொல்லும் திறன் இவர்களுக்கு உண்டு. அவர்கள் வாழ்க்கையை வண்ணங்களால் நிறைவு செய்வார்கள். அவர்கள் சிந்தனைகள் உலகத்தை மாற்றும் விதத்தில் இருக்கும். மேலும் மிதுன ராசிக்காரர்கள் எப்போதும் உற்சாகமாக இருப்பார்கள். சோகம் அவர்களிடம் நீண்ட நேரம் தங்க முடியாது. அவர்களுடைய நகைச்சுவை உணர்வு சுற்றி உள்ளவர்களின் மனதை ஒளிரச் செய்யும். அவர்கள் வாழ்க்கை முறையை பார்த்தால் ஒருபோதும் சலிப்பட மாட்டார்கள். குறிப்பாக மிதுனம் ராசிக்காரர்களின் கற்பனை சக்தி அளவற்றது. அவர்கள் சிந்திக்கும் விஷயங்கள் சாதாரணதை விட மிக வித்தியாசமானவை. அவர்களின் படைப்பாற்றல் உலகையே ஆச்சரியப்பட வைக்கும். ஒரு சிறிய விஷயத்தில் கூட அவர்கள் புதிய அழகை உருவாக்குவார்கள். கலைஞர்களாக, எழுத்தாளர்களாக, கண்டுபிடிப்பாளர்களாக மிதுனம் ராசிக்காரர்கள் உயர்ந்த இடத்தை அடைவார்கள். மேலும் மிதுன ராசிக்காரர்களின் நகைச்சுவை உணர்வு மற்றவர்களிடமிருந்து அவர்களை வேறுபடுத்துகிறது. ஒரு சின்ன சோக்கால் கூட அவர்கள் சுற்றி இணைத்தவர்களின் மனதை இலகுவாக்குவார்கள். அவர்களுடன் இருப்பது எப்போதும் மகிழ்ச்சியான அனுபவமாகவே இருக்கப் போகிறது. அவர்களின் புன்னகை இருளையும் அகற்றும். எந்த சிரமமான சூழ்நிலையிலும் சிரிப்பை கொண்டு வருவதே இவர்களின் சிறப்பு. அது மட்டுமில்லாமல் இனிவரும் மாதங்களில் முக்கிய கிரகங்களின் மாற்றங்கள் நடைபெற உள்ளன. இந்த கிரகங்களின் மாற்றத்தால் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள், பரிகாரங்கள் குறித்து பார்க்கலாம். அதாவது இந்த 2025ஆம் ஆண்டில் செப்டம்பர் நிறைவடைந்து அக்டோபர் மாதம் தொடங்கி உள்ளது. இந்த காலகட்டங்களில் சுக்கிரன் இந்த மாதம் நீச்சம் எனும் பலவீன நிலையை அடைகிறார். புதன் பகவான் மாடினாலும் குருவின் பார்வையில் வருகிறார். இந்த மாதம் பெரும்பாலான நாட்களில் செவ்வாய் குருவின் பார்வையிலேயே சுப அமைப்பில் நல்ல விதமாக இருக்கிறார். அதிசாரம் என்கிற முறையில் குரு பகவான் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி உச்சம் என்கிற நிலைமையை அடைகிறார். ஏறத்தாழ 50 நாட்களுக்கு கடகத்தில் உச்சம் என்கிற நிலையை அடைவது 12 ராசிக்காரர்களுக்கும் சாதகமான பலன்களை கொடுக்கும். கெடுதல் நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு கெடுதல் நிற்கக்கூடிய நிலைமை உண்டாகும். ஒன்றுமே நல்லவை நடக்கவில்லை என்பவர்களுக்கு ஓரளவு நல்லது நடக்கும் அமைப்பு உண்டாகும். 12 ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் நன்மைகளை தரப்போகிறது. இந்த அக்டோபர் மாதம் அமையும் பெரிய அளவில் தீமைகள் எதுவும் தரும் அமைப்புகள் இல்லை. அந்த வகையில் இந்த அக்டோபர் மாதத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு பெறப்போகும் நன்மைகள், பலன்கள், பரிகாரங்கள் குறித்து பார்க்கலாம்.
அந்த வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு அட்டகாசமான மாதமாக இருக்கப் போகிறது. கனவுகள் அனைத்தும் நிறைவேறும் காலகட்டம், நினைத்தது அனைத்தும் நடக்கும் காலகட்டம். 1000 யானையின் பலத்தை பெறுவீர்கள். தைரியமும் தன்னம்பிக்கையும் நிறைந்த காலகட்டமாகவே இருக்கப் போகிறது. ராசிவின் குருவில் இருப்பதால் புனிதப்படும். ராசிநாதன் புதனும் குருவின் பார்வையில் புனிதப்படுவதால் அற்புதமான மாதமாக இருக்கும். மாதத்தின் தொடக்கத்திலேயே புதன் பகவான் உச்சத்திலிருந்து மாறி 5ஆம் இடத்திற்கு வருகிறார். குருவின் பார்வையிலும் இருக்கிறார். எதிரியும் நண்பனாக மாறும் அற்புதமான காலகட்டம். உங்களை எதிர்த்து கொண்டிருந்தவர்கள், பொறாமைப்படுபவர்கள் எல்லாம் உங்களை தேடி வருவார்கள். புத்திசாலித்தனத்தால் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும். மேலும் புதன் 5ஆம் இடத்திற்கு மாறி அதிர்ஷ்ட பாவத்திற்கு மாறும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எதையும் சாதிக்கலாம் என்கின்ற சூழல் உண்டாகும். பிள்ளைகளால் யோகம் உண்டாகும். 2020 முதல் 3 ஆண்டுகளுக்கு பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வந்திருப்பீர்கள். இனி அந்த நிலைமைகள் எல்லாம் மாறப்போகிறது. எந்தெந்த இடங்களில் பாதிப்புகளை அடைந்தீர்களோ அந்த பாதிப்புகளை நீங்களே உங்கள் புத்திசாலித்தனத்தால் சமாளித்து மீண்டு வருவீர்கள். உங்களுக்கு தேவையான பாக்கியங்கள் கிடைக்கும். நிச்சயதார்த்தம் நடக்கும். கணவன் மனைவி யார் என்பது குறித்த தீர்மானங்கள் உண்டாகும். மன அழுத்தம் நீங்கும். பிரிந்தவர்கள் சேரும் யோகம் உண்டாகும். காதல் நிறைவேறும். கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். பிரிதலில் மனமாற்றம் உண்டாகும். உத்தியோகம், படிப்பு, தொழில், வியாபாரங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலையே போனாலும் அதைவிட அற்புதமான வேலை கிடைக்கும். படிப்படியான முன்னேற்றம் உண்டாகும். எல்லா விதமான நன்மைகளும் வயதுக்கேற்ப நடக்கும். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவே இருக்கும். குறிப்பாக சூரியன் கன்னி ராசியில் வரக்கூடிய மாதமே புரட்டாசி. கன்னி என்பது புதனின் வீடு. புதனுக்கு மிதுனம், கன்னி ஆகிய 2 வீடுகள் உள்ளன. செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் நவராத்திரி ஆரம்பித்தது. அக்டோபர் 2ஆம் தேதிக்கு பிறகு விஜயதசமி வரை நவராத்திரி விசேஷம் நடைபெற்றது. செப்டம்பர் 29 முதல் அக்டோபர் 5ஆம் தேதி வரையிலான இந்த வார காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து பார்க்கலாம். அதேபோல் மிதுன ராசிக்காரர்களுக்கு இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோகத்தில் மாற்றங்கள் என அனைத்து விதமான நல்ல மாற்றங்களும் உண்டாகும். இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். உறவினர்களுடன் வாக்குவாதத்தை வைத்துக் கொள்ளவே கூடாது. குறிப்பாக இரத்த பந்த உறவுகளுடன் சிறிய வாக்குவாதங்கள் கூட பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிக ஆதாயமும் சந்தோஷமும் உண்டாகும். தேக ஆரோக்கியத்தில் இரத்த அழுத்தம், கொழுப்பு, சர்க்கரை தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். பரம்பரையாக இருக்கும் நோய் பிரச்சனைகளில் பாதிப்புகள் ஏற்பட்டால் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுவது நல்லது. ஆரோக்கியத்தில் மட்டும் அலட்சியம் குறைவோடு இருப்பதை தவிர்ப்பதும் நல்லது. பூர்வீகத்தில் இருக்கும் சொத்து பிரச்சனைகள் தீரும். பிள்ளைகள் விஷயங்களில் அனுகூலம் காணப்படும். பிள்ளைகளின் படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் நல்ல அனுகூலம் காணப்படும். செவ்வாய்க்கிழமைகளில் பெருமாள் மற்றும் அம்பாள் வழிபாடு செய்வது நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நவக்கிரகங்களில் இருக்கும் தோஷத்தை நீங்கச் செய்யும். சத்குருக்களை வெற்றி கொள்வதற்கான அமைப்புகள் ஏற்படும். பழைய கடன்கள் தீரும். நல்ல காலகட்டமாக இருக்கும். கடன்களை அடைப்பதற்கான முயற்சிகள் வெற்றி பெறும். யோக பலன்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கக்கூடிய அமைப்பு உள்ளது. இடமாற்றம் வந்தால் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வது நல்லது. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும். நல்ல அற்புதமான நேரம். உத்தியோகத்தில் அனுகூலங்கள் ஏற்படும். புதிய நம்பிக்கை ஏற்படும். பிள்ளைகள் விஷயங்களில் அனுகூலம் ஏற்படும் அமைப்பு உள்ளது. வாக்குவாதத்தை தவிர்த்து கொண்டு உறவினர்களுடன் இணக்கமாக செல்வது நல்லது. நல்ல முன்னேற்றம் மிகுந்த காலகட்டமாக இருக்கும். வரும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது அற்புதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக அக்டோபர் மாதம் சூரியன் மற்றும் சுக்கிரனின் நேர்மறை சஞ்சாரத்தால் சில ராசிக்காரர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். சூரியனின் அருளால் மேசம், சிம்மம், துலாம் ராசிகளுக்கு பணம் வருமானம் பெருகும். சுக்கிரனால் ரிஷபம், மிதுனம், கன்னி ராசிகளுக்கு சொத்து சேரும். அக்டோபர் மாதம் ஜோதிட ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. கிரகங்கள் நேர்மறை வகையில் செயல்படும். இந்த காலகட்டங்களில் பல ராசிகளில் வாழ்க்கையில் முன்னேற்றம் காணும் வாய்ப்புகளை எதிர்நோக்குகின்றனர். குறிப்பாக பணம் மற்றும் சொத்து சம்பந்தமான வளர்ச்சி, செல்வ வளம் மற்றும் முதலீடு போன்றவற்றில் சில ராசிக்காரர்களுக்கு கடும் சாதக விளைவுகள் இருக்கும். இந்த மாதம் சூரியன் மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 முக்கிய கிரகங்களின் சக்திகள் பலரின் வாழ்க்கையில் நேரடியாக பொருளாதார முன்னேற்றத்தை உருவாக்கும். சூரியன் சக்தி அதிகாரம், உயர்வு மற்றும் செல்வ வளங்களை அதிகரிக்கும் கிரகமாகும். இந்த சக்தி அக்டோபரில் குறிப்பிட்ட சில ராசிகளின் வாழ்க்கையில் நேரடியாக பணப்புழக்கத்தை ஏற்படுத்தும்.
வேலை, தொழில், வியாபாரம், முதலீடு போன்றவற்றில் சிறந்த வாய்ப்புகள் தோன்றும். இதனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு வியாபாரம் மற்றும் முதலீடுகளில் நல்ல வருமானம் கிடைக்கும். பழைய முதலீடுகள் உயர்வு காணும். நிதிநிலை உறுதியானதாகவே இருக்கும். ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்களுக்கு இனிவரும் மாதங்களில் அமோகமான மாதமாக அமையப் போகிறது. உறவினர், நண்பர்கள் மத்தியில் அந்தஸ்து உயரும். அரசால் அனுகூலம் உண்டு. வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும். வியாபாரங்களில் பழைய சரக்குகள் விற்கும். பணவரவு திருப்தி தரும். உத்தியோகத்தில் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள். குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும். கணவன் மனைவி இடையே புரிதல் அதிகரிக்கும். பிள்ளைகளின் எதிர்கால திட்டங்களில் நல்ல முடிவுகள் எடுக்கப்படும். பழைய சொந்த பந்தம் தேடி வரும். உறவினர்களுடன் நெருக்கம் அதிகரிக்கும். குடும்ப விழாக்களில் சிறப்பான பங்கேற்பு இருக்கும். சகோதர சகோதரிகளுடன் நல்லிணக்கம் ஏற்படும். பெற்றோருடன் மகிழ்ச்சிகரமான நேரம் கழிப்பீர்கள். வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் உண்டு. பழைய சரக்குகள் விற்பனையாகும். உத்தியோகத்தில் உங்கள் கருத்திற்கு ஆதரவு பெருகும். அதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். கூட்டாளிகளுடன் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். ஒப்பந்த விஷயங்களில் சாதகமான முடிவுகள் எடுக்கப்படும். தொழில் விரிவாக்கத்திற்கு அனுகூல நேரம். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். பணவரவு திருப்தி தரும். நீண்ட நாட்களாக தேங்கி இருந்த பணம் கைக்கு வந்து சேரும். முதலீடுகளில் நல்ல வருமானம் கிடைக்கும். சேமிப்பு விகிதம் அதிகரிக்கும். சொத்து வாங்குதலில் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும். கடன் வாங்கும் விஷயங்களில் வெற்றி கிடைக்கும். வீட்டுக் கடனுக்கு அனுமதி கிடைக்கும். பங்குச் சந்தையில் நல்ல லாபம் பெறலாம். வாகன வாங்குதலுக்கு நல்ல நேரம் இது. அதேபோல் உடல்நிலை சிறப்பாக இருக்கும். நீண்ட மாதங்களாக இருந்த சிறு பிரச்சனைகள் தீரும். மன அமைதி கிடைக்கும். மன அழுத்தம் குறையும். தூக்கம் நன்றாக வரும். உடற்பயிற்சி செய்ய ஆர்வம் ஏற்படும். சரியான உணவு முறையை பின்பற்றுவீர்கள். சுகாதாரம் விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். மருத்துவ பரிசோதனைகள் சிறப்பாக முடிவுகளை தரும். மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள ஆர்வம் ஏற்படும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். ஆசிரியர்களின் ஆதரவும் கிடைக்கும். ஆராய்ச்சி பணிகளில் முன்னேற்றம் காணப்படும். உயர்கல்வி திட்டங்களில் சேரும் வாய்ப்புகள் கிடைக்கும். திறமை வளர்ச்சி பயிற்சிகளில் பங்கேற்க ஆர்வம் ஏற்படும். புதிய மொழிகள் கற்க ஆசை ஏற்படும். கோயில் நேர்த்திக்கடன் செலுத்த வாய்ப்பு கிடைக்கும். பூஜை பாராயணங்களில் ஈடுபடுவீர்கள். குரு வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். ஆன்மீக நூல்கள் படிக்க ஆர்வம் ஏற்படும். பிள்ளையார் வழிபாடு சிறப்பான பலன் தரும். தர்ம காரியங்களில் ஈடுபடுவீர்கள். மனதில் நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும். ஜோதிடம், வாஸ்து விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும். வாகனம் வாங்குதல் விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். பயணங்கள் சிறப்பாக அமையும். தொலைநகர பயணங்களில் லாபம் கிடைக்கும். வெளிநாட்டு பயணத்திற்கு வாய்ப்புகள் ஏற்படும். வாகன பராமரிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். போக்குவரத்து செலவு குறையும். பயண திட்டங்கள் வெற்றிகரமாக நிறைவேறும். வாகன காப்பீடு விஷயங்களில் சிறப்பு அக்கறை காட்ட வேண்டும். அதிகார பதவிகளில் நட்பு கிடைக்கும். அரசியல் ஆதாயம் உண்டு. வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும். அரசு திட்டங்களில் பயன் பெறுவீர்கள். அரசு அதிகாரிகளுடன் நல்ல உறவு ஏற்படும். அனுமதி, லைசன்ஸ் விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். சட்ட ஆலோசகரின் உதவிகள் கிடைக்கும். நீதிமன்ற விஷயங்களில் வெற்றி பெறுவீர்கள். அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். உறவினர், நண்பர்கள் மத்தியில் அந்தஸ்து உயரும். சமூக செயல்பாடுகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். புதிய நட்பு உறவுகள் ஏற்படும். சமூக மரியாதை அதிகரிக்கும். அரசியல் தொடர்புகள் வலுப்படும். கலை, இலக்கிய செயல்பாடுகளில் பங்கேற்பீர்கள். சமூக சேவை நிறுவனங்களுடன் தொடர்பு ஏற்படும். நகர நலன் சார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபடுவீர்கள். திடீர் யோகம் கிட்டும் நாள். உங்கள் புத்திசாலித்தனமும் பேச்சும் திறனும் மிகச்சிறப்பாக இருக்கும். எந்த சிக்கலான விஷயங்களையும் தெளிவாக விளக்கி உங்கள் சார்பில் மற்றவர்களை நம்ப வைக்க முடியும். வியாபார பேச்சுவார்த்தைகளில் வெற்றி கிடைக்கும். தீர்மானம் எடுப்பதில் தாமதிக்காதீர்கள். புதிய திட்டங்களை தொடங்க சிறந்த நேரம் இது. ஏனென்றால் தொழில் தொடர்பான வேலைகளில் முன்னேற்றம் காண்பீர்கள். நீண்ட மாதங்களாக நிலுவையில் இருந்த வேலைகள் நிறைவேறும். புதிய யோசனைகளை செயல்படுத்தும் வாய்ப்பும் கிடைக்கும். வியாபாரம் செய்பவர்களுக்கு விற்பனை அதிகரிக்கும். பங்குச்சந்தை மற்றும் முதலீடு தொடர்பான விஷயங்களில் சிறிய பலன் கிடைக்கும். ஆனால் அதிக ஆபத்து எடுக்க வேண்டாம். குடும்பத்தில் அமைதி நிலவும். தம்பதிகளுக்கு நல்ல புரிதல் ஏற்படும். உறவினர்களின் ஆதரவும் கிடைக்கும். நண்பர்களுடன் சந்தோஷமாக நேரம் கழிக்க வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் ஒரு நற்செய்தி வந்து மகிழ்ச்சி தரும். பண விஷயங்களில் சற்று சிக்கல்கள் வரும். எதிர்பார்த்த வருமானம் மற்றும் தாமதமாக கிடைக்கும். ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்தினால் நல்ல நிலை உருவாகும். பிற்பகலில் புதிய வாய்ப்புகள் வந்து மனநிறைவை தரும். ஆரோக்கியங்களில் நல்ல நிலை இருக்கும். ஆனால் மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடும். சின்ன சின்ன சோர்வுகள் இருக்கலாம். தியானம் மற்றும் யோகா உங்களுக்கு ஆற்றல் தரும்.
பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும். அதேபோல் அக்டோபர் மாதம் கிரக பயிற்சி மற்றும் ராசி பலன் வேத ஜோதிடத்தின்படி அக்டோபர் மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அக்டோபர் மாதம் சில கிரகங்கள் பலமாகவும் சில கிரகங்கள் பலமிழந்தும் காணப்படும். இந்த மாதம் பல முக்கிய கிரகங்களின் பெயர்ச்சியும் நடக்கிறது. இது 12 ராசிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த மாதம் குரு, புதன், செவ்வாய் மற்றும் சுக்கிரனின் பெயர்ச்சிகள் மாறும். இது நவபஞ்சம, மாளவிய மற்றும் ருச்சக யோகம் போன்ற ராஜ யோகங்கள் உருவாக்குகிறது. கிரகங்களின் இந்த மாற்றம் பெரும்பாலான ராசிகளுக்கு சாதகமான மற்றும் அனுகூலமான பலன்களை கொடுக்கவிருக்கிறது. இதில் குறிப்பாக கடந்த சில வாரங்களாக அவதிப்பட்ட வந்த குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகும், நினைத்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய யோகம் ஏற்படுகிறது. எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் மாதம் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும், பணவரவு திருப்திகரமாக இருக்கும் என்பது குறித்து பார்க்கலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் மாதம் 2025 மிகப்பெரிய யோகமான மாதமாக அமையும். ராசியிலேயே ஜென்ம குரு இருந்து வந்து ஒரு சில நெருக்கடிகள் ஏற்படுத்தி இருந்த நிலை மாறி அக்டோபர் மாதம் 2வது வாரத்திற்கு பிறகு மிதுன ராசிக்காரர்களுக்கு பொன்னும் பொருளும் சேரும். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். நினைத்ததெல்லாம் நடக்கும். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடையக்கூடிய மாதமாகவும், தொழில் மற்றும் வியாபார ரீதியாக இருந்த தடைகள் அனைத்துமே விலகும் மாதமாகவும் மிதுன ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் மாதம் அமையும். ஏனென்றால் சுக்கிரன் ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் வீட்டிலும் இருந்து நற்பலன்களை வழங்குவார். பெண்களால் நன்மைகளும், கணவன் மனைவி உறவும் பலப்படும். பண தேவைகள் பூர்த்தியாகும். புதிய வாகன யோகம் அமையும். உறவினர்களால் நன்மைகள் உண்டாகும். ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் மருத்துவ விரய செலவுகள் குறையும். உடல் ஆரோக்கியம் பெறும். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பெறும். புதிய தொழில்கள் மூலமாக நல்ல லாபத்தை காணலாம். அடிக்கடி வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வீர்கள். 3ஆம் இடத்தில் கேது இருப்பதால் ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும். கோவில் வழிபாட்டு தலங்களுக்கு சென்று வருவீர்கள். அக்டோபர் 24ஆம் தேதி வரை புதன் 5ஆம் இடத்தில் பலவீனப்படுகிறார். இதனால் ஞாபக மறதி அதிகமாக காணப்படும். பண விவகாரங்களில் கவனம் தேவை. அந்நிய நபர்களிடம் எச்சரிக்கையாக பழகவும். பங்குச்சந்தை முதலீடுகளில் நஷ்டமடைய நேரிடும், கவனம். இந்த மாதம் செவ்வாய் 5ஆம் இடத்தில் பலவீனமாக காணப்படுவதால் முன்கோபத்தால் பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும். யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள். குறிப்பாக சகோதரி சகோதரர்களிடம் அனுசரணையுடன் விட்டு கொடுத்து போவது நல்லது. சூரியனும் இந்த மாதம் 4, 5ஆம் இடங்களில் பலவீனமாக இருக்கிறார். இதனால் அரசாங்க பதாகைகள் உருவாகும். தேவையில்லாத விவகாரங்களில் தலையிடாதீர்கள். தந்தை மகனுக்குள் வாக்குவாதங்கள் மற்றும் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நலம். 9வது வீட்டில் ராகு இருப்பதால் சொத்து பிரச்சனைகள் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் விற்பனை செய்ய வேண்டாம். எதிர்பார்த்த விலைக்கு போகாது. பங்காளிகளுக்குள் பகை உருவாகும். ராசிக்குள் குரு பகவான் இருப்பதால் சுப விரயங்கள் செய்வது நல்லது. வீண் ஆடம்பர செலவுகளை தவிர்க்கவும். அக்டோபர் 2, 3 மற்றும் 29, 30, 31 ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டமம் உள்ளது. இதற்கான பரிகாரம் வாரந்தோறும் வரக்கூடிய புதன்கிழமைகளில் நவக்கிரக புதன் வழிபாடும் லட்சுமி நரசிம்மர் பிளஸ் யோகா நரசிம்மர் தரிசனமும் சிறப்பை தரும். அது மட்டுமில்லாமல் சில நாட்களில் குரு பகவான் தனது உச்ச ராசியான கடக ராசிக்கு பெயர்ச்சி அடைய இருக்கிறார். வரவிருக்கும் அக்டோபர் 18ஆம் தேதி நடைபெறும் இந்த பெயர்ச்சி ஜோதிடத்தில் மிக சிறந்ததும் மங்களகரமானதாகவும் கருதப்படுகிறது. குருவின் சுபத்துவமும் கடகராசியின் உணர்ச்சி ஆழமும் இணையும் இந்த காலம் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம், செழிப்பு, நிம்மதி ஆகியவற்றை தரக்கூடும். குரு சந்திரனின் ராசிக்குள் நுழையும் போது பலரின் வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் நிகழும். குறிப்பாக சில ராசிக்காரர்களுக்கு நிதி, குடும்பம், தொழில் மற்றும் உணர்ச்சி நிலைத்தன்மை போன்ற துறைகளில் முன்னேற்றம் கிடைக்கும். இதனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு சந்திர ராசியில் நுழைவது மிதுன ராசிக்காரர்களுக்கு நிதி, ஆதாயம், செழிப்பு, புதிய வருமான வாய்ப்புகள் ஆகியவற்றை தரும். தொழில் வளர்ச்சி மற்றும் அங்கீகாரம் பெறும் வாய்ப்புகள் அதிகம். குறிப்பாக 30 வருடங்களுக்கு பிறகு சனி உண்டாக்கும் அரிய யோகம் 3 ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் அதிர்ஷ்டம். அதாவது கர்ம வினைகளின் அடிப்படையில் தன நபரின் ஜாதகத்தில் கலவையான பலன்களை உண்டாக்கும் சனி பகவான் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் கழித்து செவ்வாய் கிரகத்துடன் இணைந்து வலிமையான ஜடாசக்ஸ் யோகத்தை உண்டாக்குகிறார். வேத ஜோதிடத்தில் அரிய நிகழ்வாக கருதப்படும் இந்த கிரக நிலைமாற்றம் ஆனது குறிப்பிட்ட சில ராசியினருக்கு எதிர்பாராத நற்பலன்களை அளிக்கும். நவக்கிரகங்களில் சக்தி வாய்ந்த கிரகங்களில் ஒன்றாக சனி கிரகம் பார்க்கப்படுகிறது. மிகவும் மெதுவாக தனது ராசியை மாற்றும் சனி பகவான் தனது பயணத்திற்கு இடையில் மற்ற கிரகங்களுடன் தொடர்பு கொண்டு தனித்துவமான பலன்களை உண்டாக்கி வருகிறார். அந்த வகையில் தற்போது மீன ராசியில் வக்ர நிலையில் சஞ்சாரம் செய்து வரும் சனி பகவான் செப்டம்பர் 20 அன்று செவ்வாய் கிரகத்துடன் 150 டிகிரி கோணத்தில் சிறப்பு தொடர்பை உண்டாக்கி வலிமையான சடாஷ்டக் யோகத்தை உண்டாக்குகிறார். பித்ரு பசத்தின் போது உண்டாகும் இந்த சிறப்பு யோகமானது
குறிப்பிட்ட சில ராசியினருக்கு எதிர்பாராத பணவரவு மற்றும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வரும் என்று சொல்லப்படுகிறது. சனி மற்றும் செவ்வாய் கிரகத்தின் சேர்க்கையால் உண்டாகும் இந்த சடாஷக் யோகம் மிதுன ராசியினரின் தொழில் வாழ்க்கை மற்றும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியான நிகழ்வுகளை கொண்டு வருகிறது. அதிலும் முக்கியமாக சனி மற்றும் செவ்வாய் கிரகம் உண்டாக்கும் இந்த சிறப்பு சடாஷ்டக் யோகம் மிதுன ராசியினரின் கடின உழைப்புக்கான பலன்களை சரியான நேரத்தில் கொண்டு வருகிறது. தொழில் வாழ்க்கையில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். இருந்தாலும் இந்த லாபத்தை முழுவதுமாக பெற உங்கள் முழுமையான உழைப்பை வெளிப்படுத்த வேண்டியிருக்கும். குருவின் செல்வாக்கு உங்கள் வருமானத்தை அதிகரிக்கும். அந்த வகையில் ஏற்கனவே செய்து வரும் தொழில் எதிர்பார்ப்புக்கு அதிகமாக வருமானம் கிடைக்கும். புதிய வருமானத்தை உண்டாக்கும் வாய்ப்புகளும் கிடைக்கும். கட்டுமானத் துறையில் இருக்கும் நபர்கள் தங்கள் துறையில் சிறந்து விளங்கும் ஒரு காலமாக அமையும். புதிய ஒப்பந்தங்களை முடிப்பீர்கள். புதிய வருமானத்தையும் உண்டாக்குவீர்கள். உங்கள் நிதிநிலை மேம்படும். புது வாகனம், வீடு வாங்கும் வாய்ப்புகளும் காணப்படுகிறது. நாள்பட்ட நோய் பிரச்சனை மற்றும் மருத்துவ செலவுகளால் தவித்து வந்த நபர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் ஒரு காலமாகவே இது அமையும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். மருத்துவ செலவுகளும் படிப்படியாக குறையும். இதனிடையேதான் காதல் வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றங்கள் நிகழும். உங்கள் காதல் துணை உங்கள் விருப்பங்களுக்கு செவிசாய்க்க காதல் துணைவியின் அனுமதியுடன் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வீர்கள். அதாவது நண்பர்களுடன் இணைந்து ஒரு மகிழ்ச்சி சுற்றுலா சென்று வருவீர்கள். ஏற்கனவே திருமணம் முடித்த மிதுன ராசியினர் தங்கள் வாழ்க்கை துணையுடன் வெளிப்படையாக பேசும் வாய்ப்பை பெறுவார்கள். எதிர்காலம் குறித்து திட்டம் தீட்டுவீர்கள். இந்த திட்டங்கள் உங்கள் எதிர்காலத்தை செழிப்பாக மாற்றும். நிதிநிலையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பெரிய பிரச்சனைகள் ஏதுமே இருக்காது. குறிப்பாக முதலாளிகள் மேலதிகாரிகளிடத்தில் இணக்கமாக செல்வது நல்லது. அவர்களிடம் தர்க்கத்தை தவிர்ப்பதும் நல்லது. உத்தியோகத்தில் பெரிய ஏற்றங்கள் பெறும் யோகம் உண்டு. பிள்ளைகளிடத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி அனுகூலம் காணப்படும். படிப்பு, தொழில் விவகாரங்களில் அனுகூலம் காணப்படும். சுபகாரியங்கள் அனைத்தும் நடக்கும் நல்ல காலகட்டமாகவே இருக்கிறது. குடும்பத்தில் துணைவியின் விஷயத்தில் இருந்த மனத்தாங்கல்கள் நீங்கும். ஏற்கனவே பிரச்சனைகள் நடந்த கோர்ட் வழக்கு என்று சென்று கொண்டிருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த அமைப்புகள் மாறி நன்மைகள் நடக்கும். அந்யோன்யம் அதிகரிக்கும். தாய் வழி, தந்தை வழி உறவுகள் மேன்மையடையும். அனுகூலம் ஏற்படும். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும். யோக பலன்கள் அதிகளவில் கிடைக்கும். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். மேலதிகாரிகள் விஷயத்தில் தர்க்கம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. உறவு முறையில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். தொலைதூர நோடங்களில் உத்தியோகம், வியாபாரம் காரணமாக தள்ளி இருப்பவர்கள் பெரியவர்களுடன் மனமிட்டு பேசுவது சந்தோஷத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தனிப்பட்ட முறையில் அனுகூலங்கள் காணப்படும். பழைய கடன்களை தீர்த்து முடிக்கும் முயற்சிகள் வெற்றிகளை தரும். இடமாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளலாம். ஏற்றத்தை உண்டாக்கும். கொழுப்பு ரத்தம், அழுத்தம், லிவர் ஃபங்க்ஷன், கிட்னி செயல்பாடுகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். மிதுன ராசியினர் வியாழக்கிழமைகளில் தேவி வழிபாடு, அம்பாள் வழிபாடு செய்வது அற்புதத்தை ஏற்படுத்தும். நவராத்திரியில் சிறப்பான அமைப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இந்த மாதம் முழுவதும் அற்புதமான மாதமாகவும் நன்மைகள் கொடுக்கும் மாதமாகவும் உங்களுக்கு அமையப் போகிறது. ஏனென்றால் ஜோதிட சாஸ்திரத்தின்படி கிரகங்களின் இயக்கங்கள் மனிதர்களின் வாழ்க்கையில் முக்கியமான பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன. ஏனென்றால் குரு பகவானின் வக்ரம் மற்றும் சனி பகவானின் வக்ர நிவர்த்தி மிதுன ராசிக்காரர்களுக்கு பொருளாதார முன்னேற்றத்தை அளிக்கும். முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும். தொழில் வளர்ச்சி, புதிய வியாபாரம் தொடங்குதல் மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிலவும். ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். அதே போல குடும்ப நிகழ்வுகளில் பங்கேற்கும் சந்தர்ப்பமும் பழைய பிரச்சனைகளை சரி செய்யும் வாய்ப்பும் கிடைக்கும். சரி, இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.